அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் பேச தெளிவா கேக்குதா? மேம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அரும்பயன் அறியும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல். அருமையான பயன்களை அறியும் அறிவுடையவர் பலனில்லாத சொல்களை ஒருபோதும் சொல்ல மாட்டார். எனவே பயன் தரும் சொற்களை கற்க இத்தமிழ் வகுப்பை இனிதே தொடங்குவோம். பிரித்தெழுதுக பார்க்கலாமா? சரி, இப்ப 8ஆம் வகுப்பு 7வது இருந்து பார்க்கணுமா? ஃபர்ஸ்ட் அனிதாக்கா சொல்லுங்க. வெங்கரி கூட்டல் கறி. வெம்மை கூட்டல் கரி. ஓகே. அடுத்து ரக்ஷனாக்கு என்றிருள். என்று கூட்டல் இருள் மேம். என்று கூட்டல் இருள். ஆதிலட்சுமி அக்காக்கு போலுழன்றன. மேடம் இன்னொரு சொல்லுங்க மேடம். போல் நுழன்றன. கோல் உழன்றனவா மேம்? கோல் கூட்டல் உழன்றன. அவ்வளவுதான். போல் கூட்டல் உடன்றன. அந்த இல்லும் சேர்ந்துதான் லுகரமா மாறி இருக்கும். இப்ப நம்ம போல் கூட்டல் உடன்றன ரெண்டா தனியா பிரிச்சிடும். அடுத்து ராஜகுமாரி அக்காக்கு ஜீவன் இல்லாமல். ஜீவன் இல்லாமல். ஜீவன் கூட்டல் இல்லாமல். ஜீவன் கூட்டல் இல்லாமல். ஹேமாக்காக்கு விலங்கொடித்து. விலங்கு கூட்டல் ஒடித்து. விலங்கு கூட்டல் ஒடித்து. அடுத்து மனோபாரதிக்கு காட்டை எரித்து. காடு பிளஸ் எரித்தா மேம். காட்டை பிளஸ் எரித்து மேம். காட்டை கூட்டல் எரித்து. அடுத்து பிரியதர்ஷினிக்கு நமன் இல்லை. நமன் கூட்டல் இல்லை. நமன் கூட்டல் இல்லை. பிரேமாக்காக்கு ஆனந்த வெள்ளம். ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். ஆனந்தம் கூட்டல் வெள்ளம். ஸ்னேகாக்கு புள்ளிக்கும். புல் கூட்டல் இருக்கும். புல் கூட்டல் இருக்கும். நீ நானா கேள்வி முத்து அக்காக்கு பெருஞ்செல்வம். பெருமை கூட்டல் செல்வம். பெருமை கூட்டல் செல்வம். யார் யாருக்கு அடுத்து யார் யார சொன்ன நேம் ஆர்டர் தெரியுதா? நீங்க கடகடன் சொல்லிட்டு வாங்க. ஊராண்மை ஃபர்ஸ்ட் அனிதா. ஊராண்மை. ஊர் கூட்டல் ஆண்மை. ஊர் கூட்டல் ஆண்மை பிரிப்போம். அடுத்தது திரிந்தற்று. திரிந்தற்று. திரிந்து கூட்டல் அற்று. திரிந்து கூட்டல் அற்று. அடுத்து இன்ப துன்பம். ஆதிலட்சுமி அக்காக்கு இன்பம் கூட்டல் துன்பம். இன்பம் கூட்டல் துன்பம். அடுத்தது குணங்கள் எல்லாம். மனோவுக்கு கேட்டேன்னு நினைக்கிறேன். ஆதிலட்சுமி அக்காக்கு
இல்லையா? சரி, மனோ சொல்லுங்க, மனோபாரதி சொல்லுங்க. குணங்கள் எல்லாம். குணங்கள் குணம் பிளஸ் எல்லாம் மேம். குணங்கள் பன்மையில தானே இருக்கா, அப்ப நம்மளும் பிரிக்கும் பொழுது பன்மையில தான் பிரிக்கணும். குணங்கள் கூட்டல் எல்லாம் தான் பிரிக்கணும். சரியா? அடுத்து வந்து விழித்தெழும். ஹேமாக்காக்கு விழித்தெழும். விழித்தெழும். ஹேமாக்கா விழித்து கூட்டல் எழும். விழித்து கூட்டல் எழும். போவதில்லை. போவது கூட்டல் இல்லை. போவது கூட்டல் இல்லை. படுக்கையாகி. படுக்கையாகிறது. பிரேமாக்காக்கு படுக்கையாகிறது. படுக்கை கூட்டல் ஆகிறது. படுக்கை கூட்டல் ஆகிறது. தூக்கி கொண்டு. ராஜகுமாரி அக்கா சொல்லுங்க. தூக்கி கொண்டு. கொண்டா மேம்? தூக்கி கொண்டு. ஆன்சர் பண்ணிட்டீங்களா அக்கா? ஒன்னும் கேட்கலையே. மேம் சொன்னேன் மேம். தூக்கி கூட்டல் கொண்டு. சரியா? இப்ப நம்ம 8th வரைக்கும் நியூ புக்லயும் 8th வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து 9th நியூ புக் தான் பார்க்க போறோம். எல்லா நோட்ல எழுதிருக்கீங்களா 8th வரைக்கும்? எஸ் மேம். எஸ் மேம். நாகஜோதி அக்கா, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? நாகஜோதி, அங்க கீழே வந்து அன்மியூட் கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பேசுறது கேட்கும். கேமரா லீவ்னு போட்டு நடுவுல ஒரு பட்டன் இருக்கும் பாருங்க, அன்மியூட். சரி, சப்போஸ் ஆன் பண்ண முடியலன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல கூட மெசேஜ் பண்ணுங்க ஏதாச்சும் டவுட்னா. சரி, நம்ம 9thல இருந்து பார்க்கலாம். சரியா? 9thல கொஞ்சம் தான் இருக்கும், 30 கிட்ட தான் இருக்கும். கடகடன்னு முடிச்சிடலாம் 9thல இருக்கிற பிரித்தெடுத்துகளை. ரக்ஷனா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 2 பிரித்தெழுதுகள் என்னன்னு சொல்லுங்க. மேம் எழுதுறாங்க சொல்றேன். எழுதலையா? சரி, தந்தி அடி. எல்லாருமே சேர்ந்து ஆன்சர் பண்ணுங்க. தந்தி அடி. தந்தி கூட்டல் அடி. தந்தி கூட்டல் அடி. ஆணையிடு. ஆணை கூட்டல் ஆணை கூட்டல் இடு. கேள்விப்படு. கேள்வி கூட்டல் படு. கேள்வி கூட்டல் படு. கண்டுபிடி. கண்டு கூட்டல் படு. கண்டு கூட்டல் பிடி. ரக்ஷனா இல்ல, மனோபாரதி, சுகில், ஹேமாக்கா. இருக்கேன். அடுத்து சொல்லுங்க. சுட்டிக்காட்டி. சுட்டி கூட்டல் காட்டி. சுட்டி கூட்டல் காட்டி. சொல்லிக் கொடு. சொல்லி சொல்லி கூட்டல் கொடு. முன்னேறு. கூட்டல் ஏறு.
மூன்று கூட்டல் ஏறா மேம். முன் கூட்டல் ஏறு. பின்பற்று. பின் கூட்டல் பற்று பின் கூட்டல் பற்று. கீழிறங்கு. கீழ் கூட்டல் கூட்டல் இறங்கு. கீழ் கூட்டல் இறங்கு. மணி அடி. மணி கூட்டல் அடி. மணி கூட்டல் அடி. அடி. பனிக்காற்று. பனி பனி கூட்டல் காற்று. பனி கூட்டல் காற்று. ஆளிலை. ஆள் கூட்டல் இலை. ஆள் கூட்டல் இலை. மரக்கிளை. மரம் கூட்டல் கிளை. மரம் கூட்டல் கிளை. ஹேமாக்கா, நேத்து நம்ம நேரடி வகுப்புல இருந்து மரம் கூட்டல் கிளை எந்த விதிப்படி மரக்கிளையா புணர்ந்திருக்குன்னு பார்த்தோமா? ஏங்க இக்கு மிகுந்திருக்குன்னு பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்கா? அந்த விதி சொல்லுங்க. அச்சோ. நீங்க பேசுறது கேட்கலக்கா, கொஞ்சம் சவுண்டா. மேம் விதி மறந்துட்டேன் மேம். நாங்க வகுப்புல உன்கிட்ட கேட்கும் போது கூட நீங்க இந்த விதியை சொன்னீங்க, ஞாபகம் இல்லையா? அது என்ன இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. விதி கூட வேணாம், எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணா போதும். மரம் கூட்டல் கிளையில இம்மு போயிரும் மேம். அது விதி பேரு தான் மேம் தெரியல, அப்பங்க பார்த்து சொன்னேன். அவ்வளவுதான் விதியே, அவ்வளவுதான். ஒரு நிலைமொழியோட ஈச்செழுத்து மகர மெய்யா இருந்து வருமொழி ஒரு வல்லின எழுத்தா இருந்துச்சுன்னா நிலைமொழியோட ஈச்செழுத்தான மகரமே கெட்டு வருமொழிக்கு இனமான வல்லினம் தோன்றும் பார்த்தோமா? அவ்வளவுதான் விதி. ஓகே மேம். இது விதினா அந்த பாட்டோட சொல்ல தேவையில்லையா? சும்மா இம்மு போயிரும் மேம் அப்படின்னு சொன்னாலே ஓகேவா மேம்? நம்ம பாட்டோட எங்கேயும் போய் கவிதையோ இல்ல செய்யுளோ ஏற்ற போறது இல்ல. விதி நமக்கு தெரிஞ்சா போதும். ஓகே மேம். செய்யுள் உங்களுக்கு தெரியும்னா படிச்சு வச்சுக்கோங்க. நமக்கு செய்யுள் தேவைப்பட போறது இல்ல, விதி தெரிஞ்சா போதும். அவங்க செய்யுள் நடையிலே கொடுத்து வினாவா கேட்டாலும் கூட நமக்கு விதி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அங்க அந்த கோடிட்டேரங்களை நிரப்பிடலாம்ல. சோ விதிதான் முக்கியம். ஓகே மேம். அப்படி படிச்சுதான் கஷ்டப்படாதீங்க. வெறும் விதி பொருள் மட்டும் தெரிஞ்சா போதும். நான் விதி தெரிஞ்சா போதும்னு எதை சொல்றேன்னா அந்த விதியோட பொருள் தெரிஞ்சா போதும் தான் சொல்றேன். ஓகே மேம். அப்ப ஓகே மேம். ஆளிலை. கூட்டல் ஆள் கூட்டல் இலை. மணி அலகு. மணி கூட்டல் அலகு. இடையோரம். சரி, ஓடையோரம். ஓடை கூட்டல் ஓரம். தீயெரி. தீ கூட்டல் எரி. எரி. பல உயிர். பல கூட்டல் உயிர். பல கூட்டல் உயிர். பாவினம். எது சொன்னேன்னு கேக்குறீங்களா? பா கூட்டல் இனம். பா கூட்டல் இனம் மேம். பாவினம் அப்படின்றது பா கூட்டல் இனம். பாவா மேம். பா நெடில் பா. இதெல்லாம் எப்படின்னு இப்போ விதி சொல்லுவாங்க. இதெல்லாம் நாங்க ஏற்கனவே நடத்திட்டோம். ஏன் இங்க ஈஸியா மாறி இருக்குன்றத இப்ப இந்த முடிச்சுட்டு திருப்பி ஒவ்வொரு ஆள்கிட்ட கேக்குறேன். அப்ப நீங்க அந்த விதிலாம் ஏன்னு எழுதி வச்சுக்கலாம். நம்ம சேயடி எப்படி பிரியும்? அடி. இவனே அவன். வட்டாடினான். ஆடினான். உறவழகு. உறவு கூட்டல் அழகு. பொன்வளை. கூட்டல் வளை. கூட்டல் வளை. பூக்கடை. கூட்டல் பூ கூட்டல் கடை. கற்சிலை. கூட்டல் சிலை.
அல் கூட்டல் சிலை. கபிலவரணர். கபிலர் கரணர் கூட்டல் கரணர். கபிலவரணர். குருவருள். கூட்டல் குரு கூட்டல் வருள். குரு கூட்டல் அருள். தேயிலை. கூட்டல் இலை. தே கூட்டல் இலைதான். தேயிலை அப்படின்னா தே கூட்டல் இலை. நாடியாது. கூட்டல் யாது. நாடு கூட்டல் யாது. எல்லாம் புரிஞ்சா? மேம் சேவடி சேவடி சே கூட்டல் அடியா வடியா மேம்? இங்கிட்ட எழுதும்போது சே அடிக்கா. சே யா யகரம் யானை பெருமள் அதிலே போட்டுக்கோங்க. இந்த பக்கம் எழுதும்போது சே கூட்டல் அடி ஆ அம்மா ஆ. சில பிளேஸ் செம்மை கூட்டல் அடின்னு சொல்லிருப்பீங்களா மேம்? அதுவும் ஒரு சில இடங்கள்ல வரும். இது ரெண்டுமே அதாவது அடுத்தடுத்த ஸ்டெப் தான். ஒரே செம்மை கூட்டல் அடிதான் வந்து ஃபர்ஸ்ட் மை விகுதி கெட்டு போயிடும். மை ஒற்று அழிஞ்சிடும். அப்ப சே கூட்டல் அடின்னு இருக்கும். அந்த இடைப்பட்டதை மட்டும் எடுத்து இந்த பிரித்தல் இதுல கொடுத்துருப்பாங்கக்கா. ஒரே ஸ்டெப் தான். செம்மை கூட்டல் அடியில இருந்து தான் சே அடியும் வந்திருக்கும். சே கூட்டல் அடி சே அடி மேம்? என்னக்கா? இந்த சே கூட்டல் அடி சே அடி. சே வடி வடி. சே வடின்னு சொல்றீங்களா? இல்ல மேம் சே வடியா சே அடியா மேம்? அடி ஆ. சரிங்க. நான் உங்களுக்கு விதி சொல்றேக்கா. விதி சொன்னோடனே புரிஞ்சிடும். ஐவலியாகும் அதானே மேம்? அந்த விதியில தானே மேம்? கரெக்ட் தான். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே விதி பார்த்தோம்ல, அத நீங்க ஒவ்வொரு ஆளா சொல்ல போறீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் புதுசா இருக்காங்க. அவங்களுக்கு விதி சொன்ன மாதிரி ஆயிடும். நீங்க சொன்ன விதியா ஞாபகம் வச்சிருக்கீங்களா? ரீகால் பண்ண மாதிரி ஆயிடும். சரியா? ஒவ்வொரு விதியா பார்க்கலாமா? ஓகே மேம். ஃபர்ஸ்ட் ஈஸியானதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உறவழகு. இதுல என்ன விதி பயன்படுத்தியிருக்காங்க? உறவழகு அப்படின்றது உறவு கூட்டல் அழகுன்னு பிரிச்சிருக்காங்களா? உறவழக உறவு கூட்டல் அழகுன்னு பிரிச்சிருக்காங்க. இதுல என்ன விதி வந்திருக்கு? யார் சொல்றா? நான் சொல்றேன் மேம். சொல்லு ரக்ஷனா. உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் விதிப்படி ஊ போயிரும் மேம். இவ்வு கூட்டல் ஆ வான் சேர்ந்து நான் உணரும் மேம். அவ்வளவுதான். அத புதுசா வந்தவங்க நோட் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்றேன். உறவு கூட்டல் அழகு இருக்கா? நிலைமொழியோட இறுதி எழுத்து உகரமா இருந்து வருமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா, அதாவது வருமொழி செகண்டா இருக்க வார்த்தையில முதல் எழுத்து உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா இந்த ஃபர்ஸ்ட் வார்த்தையை நிலைமொழின்னு சொல்லுவோம். அந்த நிலைமொழியோட கடைசி எழுத்துல இருக்கிற உகரம் நீங்கிரும். நீங்கினதுக்கு அப்புறம் ஒரு மெய் எழுத்து இருக்கும்ல, அந்த மெய் எழுத்தும் வருமொழியில இருக்க உயிரெழுத்தும் சேர்ந்து புணர்ந்துரும். இதுக்கு என்ன விதி சொல்லுவாங்கன்னா, உயிர்வரி உக்குரல் மெய்விட்டோடும். உயிரெழுத்து வந்துச்சுன்னா இந்த நிலைமொழியில இருக்கிற அந்த கடைசி வார்த்தையில இருக்க அந்த உகரம் மெய்யை விட்டுட்டு ஓடி போயிரும். அந்த மெய்யும் உயிரும் புணர்ந்துரும். அதுக்கடுத்து என்னது? மெய் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புப்படி அந்த மெய்யும் உயிரும் உணர்ந்து இன்னொரு வார்த்தையை உருவாயிரும். அந்த விதிதான் இங்க பயன்படுத்தி இருக்காங்க. என்ன பார்த்தோம்? உறவுன்னு பார்த்தோமா? இவ்வு கூட்டல் ஊதான ஊவா மாறும். அப்ப இந்த பக்கம் அழகுல ஆ வருது. அப்ப உயிர் எழுத்து வர்றதுனால உகரம் விட்டுட்டு ஓடிடுது. அப்ப இங்க இவ்வு கூட்டல் ஆ மட்டும் இருக்கும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு விதிப்படி இது ரெண்டும் புணர்ந்து வாவா மாறிடுது. அதான் உறவழகா மாறிடுச்சு. இது புரியுதா ஆதிலட்சுமி அக்காக்கு? புரியுது மேம், புரியுது மேம். சக்தி பிரியாக்கு புரியுதா? நாகஜோதிக்கு? சக்தி பிரியா ஓகேவா? கீழே ஒரு அன்மியூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க பேசுறது கேட்கும், இல்லைன்னா கேட்காது. சப்போஸ் நெட்வொர்க் இஷ்யூ எதுவும் பேச முடியலனாலும் அட்லீஸ்ட் மெசேஜ் ஆச்சும் பண்ணுங்க எனக்கு. நாகஜோதிக்கு ஓகேவா? நாகஜோதி அக்காக்கு ஓகேவா? சரி வாங்க அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து இப்ப ஆதிலட்சுமி அக்கா நீங்களே சொல்லுங்கக்கா. ஆள் கூட்டல்
இலை ஆளிலைன்னு புணர்ந்துச்சா, இதுல என்ன விதி வந்திருக்கு? ஆள் கூட்டல் இலை ஆளிலையா புணர்ந்துச்சு. இதுல என்ன விதி பயன்படுத்திருக்காங்க? இதுலயும் இது உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும் அந்த விதிதான் மேம். இங்க உக்குரலே இல்லையலக்கா, அப்புறம் எப்படி உக்குரல் மெய்விட்டோடும்? இல்ல இல்ல இல்ல. ஆள் கூட்டல் இலை இல்லு கூட்டல் ஈன்னு வந்திருக்கா மேம். அது வந்து அந்த ரெண்டாவதா சொன்னல அந்த விதி. உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. உடல்னா மெய்ய சொல்றாங்க, மெய்யெழுத்து மேல உயிரெழுத்து ஒன்றது இயல்புதான் இந்த விதி சொல்லியிருக்காங்க. சரிங்க மேம். ஓகேவா? உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. அவ்வளவுதாக்கா. சரிங்க மேம். இல்லு ஈதாகி லீன் ஆயிருது. ஆமாக்கா. அடுத்து இதுல நிறைய விதி என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, சரி சொல்றேன், இதுல எந்த விதி வந்திருக்குன்னு யார் சொன்னா அப்படின்னா, யார் சொல்றா? ராஜகுமார் அக்கா சொல்லுங்க. அழகு மணி அழகு, இதுல என்ன விதி வந்திருக்குக்கா? மணி கூட்டல் அழகுன்னு பிரிப்போம். என்ன விதி பயின்று வந்திருக்கு? மணி கூட்டல் அழகா மேம்? அதுல அந்த நிலைமொழியில மணிய இன்னு கூட்டல் ஈ பிரிக்கலாம். இன்னு கூட்டல் ஈ மேம். ஓகேக்கா. மணி கூட்டல் அழகு மேம். அந்த நிலைமொழியில இன்னு கூட்டல் ஈன்னு பிரிக்கலாம் மேம். அப்ப ஈ ஐவழி யவ்வும் ஏனை இவ்வுருமுன் வவ்வுன்னு ஒரு அந்த விதிப்படி அப்ப மணி அழகுக்கு யா வந்துருக்கும் மேம். மணி கூட்டல் அழகு அந்த ஈ ஐவழி யவ்வுன்னு வரனால மணி அழகு அப்படின்னு வந்துரும் மேம். அவ்வளவுதான். இந்த ரெண்டாவது விதி நோட் பண்ணிக்கோங்கக்கா. ஈ ஐவழி யவ்வும், அதாவது குறில் ஈ நெடில் ஈ ஐ. இந்த நிலைமொழியில இந்த 3 எழுத்து வரும் மொழியில முதல் எழுத்து உயிர் எழுத்தா இருந்துச்சுன்னா அதுல யகரம் தோன்றும். இன்னொரு தடவை சொல்றேன், ஈ ஐ வழி யவ்வும். இந்த நிலைமொழியில ஈ ஐ வரும் மொழியில ஒரு உயிரெழுத்து வந்துச்சுன்னா அங்க யகரம் தோன்றும். சரியா? இது ஒரு விதி. இந்த ஈ ஐ இல்லாம வேற ஏதோ உயிரெழுத்து வந்துச்சுன்னா, உயிரெழுத்துகள் மீதி இருக்குல்ல, அது ஏதோ வந்துச்சுன்னா வகரம் தோன்றும். வா அப்படின்ற எழுத்து நடுவுல தோன்றும். இதே இது இன்னொன்னு கொடுத்துருப்பாங்க, ஏ நெடில் ஏ வந்துச்சுன்னா வகரமும் தோன்றும் யகரமும் தோன்றும். இந்த விதி புரியுதா? நீங்க சும்மா ஈ ஐ போட்டு ஒரு அம்புக்குறி போட்டு யகரம் தோன்றும், ஏனைய உயிர் வரி வகரம் தோன்றும். யகரம் ஏ நெடில் வந்துச்சுன்னா மட்டும் யகரமும் வரும் வகரமும் வரும். அது அந்த இடத்தை பொறுத்து மாறுபட்டுக்கிறோம். இந்த விதி ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். பா கூட்டல் இனம் எப்படி பிரிஞ்சிச்சு, எப்படி புணர்ந்துச்சு? மஞ்சுளா அக்கா சொல்லுங்க. பா கூட்டல் இனம் எப்படி புணர்ந்தது? தெரியலமா. ஏங்கா கிளாஸ்க்கு லேட்டா வந்தீங்க? வேகமா வந்திருந்தா நம்ம பாத்துருக்கலாம்ல. சாரி மேம். மனோபாரதி சொல்றியா? மனோ சொல்றியான்னு கேட்டேன். இப்ப நான் சொன்னேன்ல அதே விதிதான். பா கூட்டல் இனம் எப்படி புணர்ந்துச்சு? இல்லடா, சும்மா சேர்த்து எழுத மட்டும் தான் சொல்றேன். பா கூட்டல் இனம் எப்படி சேர்த்து எழுதுவோம்? பாவினம் மேம். அவ்வளவுதான். அவ்வளவுதான்க்கா. இதைத்தான் நான் பத்தி கேட்டேன். பா கூட்டல் இனம்னா பாவினம்னு தோன்றும். அங்க இகரம் ஈயா தோன்றுச்சா? ஏன் ஈயா தோன்றுச்சு? பா அப்படின்றது இப்பு கூட்டல் ஆ தான் போடுவோம். நம்ம என்ன பார்த்தோம்? ஐ வந்துச்சுன்னாதான் எகரம் தோன்றும். இது இல்லாம ஏனைய உயிரெழுத்துக்கள் எது வந்தாலும் வகரம் தோன்றும். இங்க ஐ வரல, ஆன்ற இன்னொரு உயிரெழுத்து வந்திருக்கு, அதனால வகரமான பா இவ்வு தோன்றி இருக்கும். இங்க இவ் இருக்கு, வரும் மொழியில ஈ இருக்கு, இது ரெண்டும் சேரும் போது வியா மாறிடுது. புரியுதா பாவினம்க்கு? ஆதிலட்சுமி அக்காவுக்கு புரியுதா? புரியுது மேம். இதேதாக்க அந்த சேயடி பாருங்களேன். இச்சு கூட்டல் ஏ தான் சே. நம்ம என்ன சொன்னோம்? இச்சு கூட்டல் ஏ அதாவது ஏ வந்துச்சுன்னா
எகரமும் தோன்றும் சில இடங்கள்ல வகரமும் தோன்றும் சொன்னோமா. அப்ப இச்சு கூட்டல் எதை சே கூட்டல் அடின்னு இருக்கு. அது சேரும் போது சே வடியாவும் புணரலாம், சே அடியாவும் புணரலாம். எகரமும் தோன்றலாம். இங்க நமக்கு கேள்வியில எகரம் வச்சு கேள்வி கேட்டனால நம்ம பிரிச்சு எழுதிட்டோம். சப்போஸ் கேள்வி வந்து சேர்த்தெழுத சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம எகரம் வச்சும் சேர்த்து எழுதிக்கலாம், வகரம் வச்சும் சேர்த்து எழுதிக்கலாம். சரி மேம். ஓகேவாக்கா? ஓகே மேம். இன்னைக்கு வேற என்ன விதி பயன்பட்டிருக்கு? கல் கூட்டல் சிலை இது எப்படி புணரும்? மனு இது சொல்றியா? கல் கூட்டல் சிலை. நான் ட்ரை பண்ணவா? என்னக்கா மேம் நான் ட்ரை பண்ணவா? சொல்லுங்கக்கா. இது வந்து என்னன்னா நாலாமும் ராணாவும் வரும் அப்படிங்கிற, அதாவது 2 சுழி இன்னோ இல்லோ வந்துருச்சுன்னா அந்த இடத்து முன்னாடி வல்லின உகரமா மேம்? அந்த எழுத்து பேர் என்ன மேம்? அது வந்துச்சுன்னா ராவா மாறும், பெரிய ராவாக மாறும். அதாவது கல் கூட்டல் சிலைன்றது கற்சிலையா மாறும். நீங்க இந்த விதி இப்படியே பக்கா சொன்ன மாதிரி விதியா ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரிதான். இல்ல குண்டியில் வந்துச்சுன்னா பெரிய ரகரமா மாறும். இதே இது பொதுயில், அதாவது இட்டு வந்துச்சு அப்படின்னா பொது லகரமா மாறும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சாலும் ஓகே தான். நமக்கு தேவை விடைதான். அது எப்படி ஞாபகம் சொல்ற பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல குண்டியில் வந்திருக்கா, வல்லின லகரம் வந்திருக்கு. இந்த கல் அப்படின்றது கற்சிலையா மாறும் போது பெரிய ரகரம் பயன்படுத்தணும். அப்ப கற்சிலை நம்ம போட்டுருவோம். ஆனா எந்த ரா போடுறோன்றதான் முக்கியம். பெரிய ரகரம் போடணும். இது ஒரு விதியின் அடிப்படை தான் வந்திருக்கும். இதே இது அருண்மொழியில அருட்மொழியில போடுவாங்கல்ல, அந்த இடத்துல இட்டு அப்படின்றது இல்லா மாறும். அருள்மொழி சேர்த்தளவு அருட்மொழின்னு எழுதிடுவோம். பிரிக்கும் போது அருள் கூட்டல் மொழி அந்த மாதிரி பிரிப்போல. அப்ப பொது லகரம் இட்டா மாறும், குண்டியில் இர்ரா மாறும். இது ஒரு விதி நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். அந்த விதியை தான் இந்த கல் கூட்டல் சிலையில பயன்படுத்தி இருக்காங்க. அந்த லா முன்னாடி வல்லினம் வந்துச்சுன்னா இர்ரா மாறுது மேம். இதே ஒரு மெல்லினமா வந்துச்சுன்னா 2 சுழி நாவாக மாறுது மேம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிலைமொழியோட இறுதி எழுத்துல இல்ல இருக்கு. வருமொழியில பாருங்களேன், கசட தபரல சா வருதா, இந்த மாதிரி வல்லினமா வந்துச்சுன்னா இர்ரா மாறுவான். வல்லினம் வராம ஒரு வெள்ளினம் நகர வேறுபாடு இருக்குன்னு அது வந்துச்சுன்னா 2 சுழி நாவா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் அருண்மொழிக்கு அருட்கூட்டல் மொழின்னு சொல்லலாம், அருண் கூட்டல் மொழின்னு சொல்லலாம்ல. அதே மாதிரிதான் இந்த கற்சிலை வந்து கற்கூட்டல் சிலை கற்சிலைன்னு சொல்லலாம், கண் சிலைன்னு சொல்லலாம். இங்க நமக்கு அது கருன்றது ஏன் சூட் ஆகுதுன்னா வரும் மொழியில முதல் எழுத்து கசரத பரவா இருக்கனால கற்சிலைன்னு போட்டிருக்கேன். அது ஒரு மெல்லின எழுத்தா வந்துச்சுன்னா 2 சுழியின். போன டெஸ்ட்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேட்டிருந்தோம்? கண்ணழகா என்ன கேட்டிருந்தோம்? காலை வச்சு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நன்று மேம். கல் கூட்டல் நன்று. கல் கூட்டல் நன்று இதை வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். கல் இது வந்து கல் கூட்டல் சிலை கற்சிலையா மாறுச்சு. அது கல் கூட்டல் நன்று. அதுவும் கடைசி எழுத்து இல்லாதான் முடிஞ்சிருக்கு. ஆனா வரும் மொழியில முதல் எழுத்து என்னவா இருக்கு? வெள்ளிங்க எழுத்தா இருக்கு. அதனால அது என்னவா மாறுச்சு? சின்ன 2 சுழி நாவா மாறுச்சா? கண் நன்றுன்னு எழுதணுமா? யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஞாபகம் இருக்கு மேம். ராஜகுமாரி அக்காக்கு, அனிதா அக்காக்கு ஞாபகம் இருக்கா? டெஸ்ட் போடல மேம். டெஸ்ட் போட்டேன் மேம், ஞாபகம் இருக்கு. ஓகே, பிரேமா அக்காக்கு? எஸ் மேம். ஒண்ணும் இல்லக்கா, அந்த விதிக்கு தான் கேக்குறேன். இப்ப கல் ஒரே வார்த்தை தான். கல் கூட்டல் சிலைன்னு போடும்போது இல்லு இர்ரா மாறுது. அதே கண் கூட்டல் நன்றுன்னு போடும்போது இல்லு இன்னா மாறுச்சு. ஏன் இன்னா மாறுச்சு? அது அந்த விதி அடிப்படையில தான் சொல்றாங்க. இந்த விதி வந்து ஆதிலட்சுமி அக்கா புரியுதா? மேல இருக்கிறது புரியுது மேம். இல்லு இப்ப கற்சிலைனா இல்லு இர்ராகும் அப்படின்றீங்க மேம். இதுக்கு மேம் மேம் அது மெல்லினம் வந்தனால இன்னா மாறுது மேம், அப்படிதானே மேம்? ஒண்ணும் இல்லக்கா, இன்னொரு தடவை தெளிவா சொல்றேன். நிலைமொழியோடைய இறுதி எழுத்து இருக்குல்லக்கா, ஆமாங்க அதாவது நிலைமொழியோட இறுதி எழுத்து குண்டி இல்லா வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை மாத்தணும். என்னவா மாத்த போறோம் அப்படின்றத வருமொழியோடைய முதல் எழுத்தை வச்சு மாத்த போறோம். வருமொழியோட முதல் எழுத்து கசட தபரவா இருந்துச்சுன்னா அந்த இல்ல
பெரிய இர்ரா மாத்திரணும். சரியா? அதே சரிங்க இது மேம். வருமொழியோட முதல் எழுத்து மெல்லினம் எங்கேன நம்மனன்னு சொல்லுமா, அந்த ஆமாங்க. எங்கேன நம்மனவா இருந்துச்சுன்னா 2 சுழினாவா மாத்தணும். சரிங்க மேம். நீங்க சரிங்க இந்த மேம். மாதிரி சும்மா காமிக்கிறேன். சரிங்க மேம். இந்த மாதிரி கூட எழுதி வச்சுக்கோங்க. நான் நிலைமொழியோட ஈற்றுல வந்து நான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்களேன், நகரம். இந்த விதி இல்ல. சரி, இந்த மாதிரி வந்து இட்டு இன்னா மாறும், நான் வந்து லாவா மாறும், இரு நாவா மாறும், இது லகரமா மாறும். இந்த மாதிரி நீங்க ஒரு ஹைஃபன் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. விதியா முழுசா எழுத முடியலனாலும் இந்த மாதிரி ஒரு மைண்ட் மேப் மாதிரி ஒரு ஷார்ட்கட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. சரிங்க மேம். மேம் அது மட்டும் சொல்லுங்க மேம். அந்த இது தெரியல, நல்லா கிளியரா தெரியல மேம். விதியை மட்டும் ஒரு தடவை சொல்லவாப்பா? இல்லைங்க மேம், அந்த எழுத்து மட்டும் மாறுறத மட்டும் சொல்லுங்க மேம். நிலைமொழியோட இறுதி எழுத்து குண்டு இல்லா வருது. சோ இல்லுன்னு போட்டுக்கோங்க. இல்லுதான் மாறப்போகுது. வரும் மொழியில வல்லினம் வந்துச்சுன்னா பெரிய ரகரமா மாறும். நிலைமொழியோட கடைசி எழுத்தான இல்லுதான் மாறப்போகுது. இப்ப நான் போட்ட மாதிரி 2 அம்புக்குறி போட்டுக்கோங்க. இப்படி மேல ஒரு அம்புக்குறி, கீழே ஒரு அம்புக்குறி போட்டுக்கோங்க. வரும் மொழியில வல்லினம் வந்துச்சுன்னா பெரிய ரகரமா மாறும், பெரிய ராவா. வரும் மொழியில் மெல்லின எழுத்து வந்துச்சுன்னா 2 சுழினாவா மாறும், ரன் நகரம்னு சொல்லுவோம்ல, அந்த 2 சுழினாவா மாறும். புரியுதாக்கா? புரியுது மேம். அனிதாக்காக்கு புரியுதா? மனோபாரதிக்கு, முத்து அக்காக்கு, ஸ்னேகாக்கு, மஞ்சுளா அக்காக்கு, சுகிலனாக்கு புரியுதா? புரியுது மேடம். மஞ்சுளா அக்காக்கு ஓகேவா? சரி, நீங்க பிரித்தெழுதுகள்லாம் நம்ம முடிச்சுட்டோம்னா கூட இன்னொரு ஃபைனலா வச்சு இன்னொரு தடவை புணர்ச்சி விதிகள் வகுப்பே போடலாம். சரியா? போட்டு ஒரு ஃபுல்லா முடிச்சு நம்ம எல்லாமே பார்த்திருப்போம். அப்படியே கேள்விகளும் விதியை வச்சு இன்னொரு தடவை பாத்துக்கிற மாதிரி வச்சுக்கலாம். சரி, நாளைக்கு வரும்போது 10th நியூ புக்ல இருக்கிற பித்துல 2 தான் இருக்கும். அதை எழுதிட்டு 11th எழுதிட்டு வந்துருங்க. 11thல 37 இருக்கும். மொத்தம் 38 எழுதிட்டு வர போறீங்க. சரியா? ஓகேவா மேம்? சொல்லுங்க, யார் சொல்றா? மேம் கேக்குதா மேம்? கேக்குதுக்கா, சொல்லுங்க. மேம் மனோ பேசுறேன். சொல்லு மனோ. சிறப்பு கூட்டல் உடையார்னு இருக்குல்ல மேம், அதை சேர்த்து எழுதுனா சிறப்பு இடையார்னு வருமா இல்ல சிறப்பு உடையார்னு வருமா மேம்? சிறப்பு கூட்டல் உடையான். சரியா? இப்போ ஓகே மேம். நீதிமொழியோட இறுதி எழுத்து எப்படி இருக்கு? ஊல இருக்கு மேம், உயிரெழுத்துல இருக்கு. பூன்றது எப்படி தோன்றும்? இப்பு கூட்டல் ஊ தான் பூ. சரியா? ஆமா மேம். வருமொழியோடைய முதல் எழுத்து எப்படி இருக்கு? மெய்யா மேம் இருக்கா? வரும் உயிரெழுத்துல இருக்கு மேம், வருமொழியில உயிரெழுத்து இருக்கு. அப்ப நிலைமொழியோட ஈற்றெழுத்து உக்கரமா இருந்து வருமொழியில உயிரெழுத்து வந்துச்சுன்னா என்ன விதி பயன்படுத்தணும்? உயிர் வரி முக்குரல் நெய்விட்டோடும் ஒரு விதி பார்த்தோமா? ஆமாங்க மேம். அப்போ வருமொழியில உயிரெழுத்து வருது. அப்ப நிலைமொழியில இருக்கிற உக்கரம் விட்டுட்டு ஓடிடும். அப்ப இப்பு கூட்டல் ஊல இருக்கிற ஊ போயிடுச்சுன்னா இப்பு மட்டும்தான் இருக்கும். வருமொழியில என்ன இருக்கு? அதே ஒரு உக்கரம் தான் வருது. திரும்பி இப்பு கூட்டல் ஊ சேர்ந்தா என்னவாகும்? பூ. இப்பு கூட்டல் ஊ என்ன? பூ மேம். பூதான். அப்ப அது என்னவா எப்படி புணர்ந்திருக்கும்? சிறப்புடையான். அவ்வளவுதான். இடையான் ஏதோ கேட்டீங்களோ? இடையானாலாம் தெரியாது, சிறப்புடையானாதான் தெரியும். ஓகே மேம். எந்த புக்ல இருக்கு? இல்ல மேம், இந்த டெஸ்ட் போட்டு பார்த்ததுல வந்துச்சு மேம்.
சரி சரி சிக்ஸ்த் புக். ஓகே. ஓகே. நேத்து வந்து நம்ம கொஸ்டின் சொற்களும் ஆங்கில சொல்லுக்கு இடையான தமிழ் சொல் பார்த்தோமா? அதுல பயன்பாட்டிற்குரிய மொழி சொற்கள் அதெல்லாம் கொடுத்துருந்துருப்பாங்க. அதெல்லாம் பெரும்பாலும் நான் கொஞ்சம் நோட்ஸ் இன்னும் கொஞ்சம் கிரியேட் பண்ணும். நான் கொஞ்சம் நல்லா டீட்டெயில் நிறைய தலைப்புகளை எழுதிட்டு நான் சொல்றேன். இப்ப நீங்க என்ன எழுதிக்கிறீங்க அப்படின்னா, அந்த மரபு தமிழ் இருக்கும்ல அந்த தலைப்புல எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன எழுதிக்கலாம்? இளமை பெயர்கள் எழுதிக்கலாமா? எழுதிக்கோங்க. இளமை பெயர்கள், ஒவ்வொரு விலங்குகளுடைய இளமை பெயர்கள், அடுத்து தாவரங்களுடைய இளமை பெயர்கள், அந்த மாதிரி எழுத போறோம். இன்னைக்கு வந்து நமக்கு பொதுவா தெரியும்ல, அதெல்லாம் சொல்லிடுறேன். அப்புறம் வந்து நம்ம புதுசா கொஞ்சம் போன வாரம் டெஸ்ட்ல எழுதியிருக்கோம். கேட்டிருந்தீங்களா சில பேர், இதெல்லாம் எங்க மேம் இருக்கு, இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லைன்ற மாதிரி கேட்டிருந்தீங்களா? நரியோடைய ஆண் பெயர், பெண் பெயர் அதெல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் வந்து நான் அப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பொதுவா இருக்கிறதெல்லாம் எழுதிக்கோங்க. அடுத்து நம்ம சிறப்பா படிக்க போறதை எழுதிக்கலாம். சரியா? ஓகே மேம். ஃபர்ஸ்ட் விலங்குகளுடைய இளமை பெயர்கள். அணிலுடைய இளமை பெயர் என்ன சொல்லுவோம்? அணில் பிள்ளை. அணில் பிள்ளை. அணில் பிள்ளை எழுதிக்கோங்க. விலங்குகளுடைய இளமை பெயர்கள், அதாவது விலங்குகள் வந்து இளமை பருவத்துல குழந்தை பருவத்துல இருக்கும்போது அதுக்கு என்ன பேரு அதான் பார்க்க போறோம். பசுனா கன்றுன்னு சொல்றோம். நாயோட குட்டிய கன்று நான் சொல்றோம், அதை நாய் குட்டின்னு சொல்றோம்ல. சோ அது ஒவ்வொரு விலங்குகளுடைய குழந்தை, அதாவது இளமை பருவத்தை என்னன்னு சொல்றோம் தான் பாக்குறோம். வந்து அணில் பிள்ளை, அணில் பிள்ளை. வேற எதெல்லாம் பிள்ளைன்னு சொல்லுவோம்? கீரி பிள்ளை. அணில் பிள்ளை, கீரி பிள்ளை, இது ரெண்டையுமே பிள்ளைன்னு தான் சொல்றோம். அடுத்து வந்து யானை கன்று, யானை கன்று. வேற எதை கன்றுன்னு சொல்றோம்? யானை கன்று, மான் கன்று, பசு கன்று, பசுவுடைய கன்று, எருமை கன்று. யானை கன்று, யானை கன்று, மான் கன்று, எருமை கன்று, பசுவுடைய கன்று, பசு கன்று. கன்று எழுதிட்டீங்களா? அடுத்து சொல்றேன். நாய்க்குட்டி. குட்டி எதுக்கெல்லாம் சொல்லுவோம் சொல்லுங்க நீங்களே. பன்னிக்குட்டி, குட்டி, பூனைக்குட்டி, ஆட்டுக்குட்டி. அவ்வளவுதான். எழுதிக்கோங்க. நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, கழுதை குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, கழுதை குட்டி, பன்றி குட்டி, ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி,
கரடியோட இளமை பெரும் குட்டி தான். கரடி குட்டி, குதிரை குட்டி, கழுதைக்கும் குட்டி தான், குதிரைக்கும் குட்டி தான். அடுத்து வந்து குரங்கு குட்டி, எலி குட்டி. எலி குட்டின்னு சொல்லுவோம் கொடுத்திருப்பாங்க. சில இடத்துல எலி குஞ்சுன்னு கொடுத்திருப்பாங்க. ரெண்டுமே எழுதிக்கோங்க. எலி குட்டி ஒரு ஹைஃபன் போட்டு அந்த குட்டி பக்கத்துல ஒரு ஹைஃபன் ஸ்லாஷ் போட்டு எலி குஞ்சு அப்படின்னு எழுதிக்கோங்க. இதற்கெல்லாம் குட்டி வரும் எழுதியாச்சா? எஸ் மேம். அடுத்து இதோட புலியோட இளமை பருவம் வந்து புலிப்பரல். புலியோட குட்டி இருக்கும்ல, அத வந்து புலிப்பரல் அப்படின்னு சொல்றோம். தவளைக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா தவளை பேத்தை இல்லைன்னா தவளை குஞ்சு. தவளைக்கு வந்து பேத்தை இல்லைன்னா குஞ்சு. இதே பருந்துக்கு வந்து பார்ப்பு. பருந்தோடைய குட்டி இருக்கும்ல, அத வந்து பார்ப்பு அப்படின்னு சொல்றோம். கரடிக்கு வந்து குடாவடி அப்படின்னு ஒரு பேரு இருக்கா மேம்? இளமை பேரு. என்னக்கா குடவடியா? குடாவடி. போன வாரத்துக்கு முந்தின வாரம் தமிழ் டெஸ்ட்ல கேட்டாங்க மேம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எங்களுக்குன்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் இருக்கும் மேம். அதுல கேட்டிருந்தாங்க மேம். அதுல இந்த மரபு பிள்ளையில இருந்து கேள்வி கேட்டது அதெல்லாம் சொல்றீங்க. இந்த வாரம் முன்னாடி நடந்த டெஸ்ட் சொல்றீங்களாக்கா? 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்ததா? அதுல அந்த மாதிரி கேள்வி எதுவும் வரலையே. கரடிக்கு வந்து கரடியோட ஆண் கரடிக்கு பேர் வந்து ஒருத்தல்னு பேரு. பெண் கரடிக்கு பெத்தல் இல்லைன்னா பெடைன்னு சொல்லுவோம். நீங்க என்ன கேக்குறீங்க? கரடியின் இளமை பெயர் குடாவடி அப்படின்னு இருக்கா மேம்? குடாவடியா? சரிக்கா, நான் பார்த்து சொல்றேன். நீங்க சொல்றது நான் தான் கேள்வி எடுத்தேன். எனக்கு எடுத்த மாதிரி ஞாபகம் இல்ல. நான் அந்த கொஸ்டின் பேப்பரே ஒரு தடவை செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே தானக்கா? ஓகே மேம். சரி, இதுல கொஞ்சம் இடம் விட்டுக்கோங்க. இது இன்னும் மேல ஏதாச்சும் விலங்குகளோட இளமை பேர் கிடைச்சா எழுதி வச்சுக்கிற மாதிரி. அடுத்து தாவரங்களோட இளமை பேர் போட்டுக்கோங்க. தாவரங்களின் இளமை பெயர்கள். இளமை பெயருக்கு ஒரு பேஜே விட்டுருங்கக்கா. இது பாதி எழுதிக்கோங்க. அதே ஹாஃப் பேஜ் 2ஆம் மடக்கு இந்த பக்கம் விலங்குகளோட இளமை பேர், இந்த பக்கம் தாவரங்களோட இளமை பேர்ன்ற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு தாவரங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கு. நான் கொஞ்சம் நாளைக்கு மீதியை சொல்றேன். இப்போதைக்கு தாவரங்களுக்கு கொஞ்சம் மட்டும் எழுதிக்கோங்க. நெல்லோட இளமை பேர் என்ன சொல்லணும்னா நாற்று. நெல்லோட இளமை பெயரை நாற்று. பனை மரம் இருக்கும்ல, அதோட இளமை பேர் வந்து வடலி இல்லைன்னா மடலி. பனையோட இளமை பெயர் வடலி இல்லைன்னா மடலி. வாடாலி இல்லைன்னா மாடாலி, மடலி. அதே தென்னை மரம் அப்படின்னா தென்னம்பிள்ளை. தென்னை மரத்துக்கு பிள்ளை. தென்னை மரத்துக்கு பிள்ளை. கமுகு மரத்துக்கு கன்று. கமுகுக்கு கன்று. வாழைக்கும் கன்று. கமுகு, வாழை, மூங்கில் இது மூணுக்குமே வந்து கன்று.
இல்ல மேம். கமுகு, வாழை, மூங்கில். மூங்கில். மூணுக்குமே கன்றுதாக்கா வரும். இதுல இன்னும் கொஞ்சம் வரும், அதுக்கு இடம் விட்டுக்கோங்க. அடுத்து என்ன போட்டுக்கிறீங்க அப்படின்னா ஒளி மரபு. விலங்குகளுடைய ஒளி மரபு எப்படிலாம் அதோடைய ஒளி இருக்குல்ல, அதுக்கு என்ன பேர் கொடுக்குறோம்னு பார்க்க போறோம். விலங்குகளின் ஒளி மரபு. சொல்லவா? ஆந்தை என்ன பண்ணும்? அலரும். அலரும். ஆந்தை ஒரு சவுண்ட் கொடுக்கும்ல, அத வந்து ஆந்தை அலரும் அப்படின்னு சொல்லணுமா. ஆந்தை கத்துது, ஆந்தை கூவுதுன்னு எல்லாம் சொல்லக்கூடாது. ஆந்தை அலரும். ஆந்தை அலரும். இது புறா என்ன பண்ணும்? புறா எழுப்புற ஒளியை வந்து குணுகும்னு சொல்றோம். ஆந்தை அலரும், புறா குணுகும். ஆந்தை அலரும், புறா குணுகும், நரி ஊளையிடும். நரி ஊளையிடும். நேத்து தேர்வுல வினா எழுத்து வினா சொல் கேட்டதுனால சரியா போட்டீங்களா? நேத்து நைட்டு தமிழ் தேர்வு எழுதுனீங்கல்ல? ஆமாங்க மேம். தானே கேள்வி வந்துருந்துச்சுல, அதெல்லாம் சரியா போட்டீங்களா? ஏன்னா அந்த இலக்கண பொதியை முடிச்சிட்டோம். போட்டோம் மேம். அதாவது அதுல இருந்து ஒரு 5 கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா மேக்சிமம் 4 மினிமம் மேக்சிமம் 5 கரெக்ட் வாங்கிறது. ஏன்னா அதுல வேற எந்த கேட்கறது பெருசா எதுவுமே இல்ல. சோ எளிமையா இருக்கும்போது அதுல தவறு விட்டுட்டு வரக்கூடாது. சரி, நரி ஊளையிடும் கடுத்து அணில் வந்து கீச்சிடும். நரி ஊளையிடும், அணில் கீச்சிடும். காக்கை கரையும். அணில் கீச்சிடும், காக்கை கரையும். ஏது வண்டு பார்த்தோம்னா வண்டு முரலும். காக்கை கரையும், வண்டு முரலும். புலி என்ன பண்ணும்? உருமும். புலி உருமும். புலி உருமும், பன்றி உருமும், குதிரை இல்ல, ஒட்டகம் உருமும். எது எது உருமும் சொல்றாங்க? புலி, பன்றி, ஒட்டகம். பாம்பு சீரும். பாம்பு சீரும். என்ன பண்ணு? கிளி பேசும்ல கொஞ்சம். கிளி பேசும். கொஞ்சம் கொடுத்துருக்காங்க சில இடத்துல. சவுண்ட் கேட்கல மேம். இப்போ கேக்குதாக்கா? எஸ் மேம். கிளி வந்து பேசும் அல்லது கொஞ்சம். வானம்பாடின்னு ஒரு பறவை இருக்குல்ல, அத வந்து வானம்பாடி பாடும் அப்படின்னு சொல்றாங்க. வானம்பாடியோடைய ஒளிய வந்து பாடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிப்பாங்க. வானம்பாடி பாடும். யானை என்ன பண்ணும்? இன்னொரு क्वेश्चन கேளுங்க. யானை எலிஃபண்ட். பிளிரும். யானை பிளிரும். பள்ளி சொல்லும். பள்ளிக்கு வந்து சொல்லும் சவுண்ட் போடுதல, அது வந்து சொல்லும்னு சொல்லுவாங்க. மஞ்சுளா அக்கா சொல்லுங்க, புலி என்ன பண்ணும்? என்னங்க மேம்? புலி என்னக்கா பண்ணும்? உருமும். புலி உருமும். புலி அக்கா, எனக்கு மறுபடியும் வாய்ஸ் பிரேக் ஆகுது. குயில் குயில் கூவும். வாத்து என்ன பண்ணும்? அனிதா அக்கா சொல்லுங்க. வாத்து மேம். வாத்து
வாத்து வந்து கத்தும்க்கா. வாத்து கத்தும். வாத்து கத்தும். ஆடு மேம் எந்த அணி மேம் துப்பும்? புரியல. துப்பும்னு ஒரு ஆப்ஷன் வச்சுங்க மேம். அப்ப துப்பும்னா எந்த மேம் இது வரும்? துப்புமா? துப்பும்னா கத்தும்னா துப்புன்னு இருந்திருக்கும்க்கா. மேம் பள்ளிக்கு சொல்லும் துப்பும் அப்படியெல்லாம் ஆப்ஷன் வச்சிருந்தீங்க. அது சும்மா வச்சுங்களா இல்ல எதுவும் அப்படி ஒரு அனிமல் எது அது வேற ஏதாவது இருக்கா மேம்? இல்ல துப்பும்லாம் இருக்கு இல்லக்கா. இல்ல பார்த்தேன் மேம், அதனால கேட்டேன். வாத்து வந்து கத்தும். ஆடு என்ன பண்ணும்? ஆடு கத்தும். கத்தத்தான் செய்யும். நாய் என்ன பண்ணும்? நாய் ஊளையிடும். நாய் வந்து குறைக்கும். குறைக்கும். கோழி சரியா சொல்லுங்க. கோழி என்ன பண்ணும்? சேவல் என்ன பண்ணும்? சேவல் கூவும், கோழி கொக்கரிக்கும். ரெண்டுக்கு வேறுபாடு பார்த்துக்கோங்க. கழுதை கழுதையா கணைக்கும்? கழுதை கத்தும். கணைக்கிற விலங்கு எது? குதிரை மேம். குதிரை தான் கணைக்கும். கழுதை கத்தும். நமக்கு தெரியும் குதிரை தான் கணைக்கும்ன்றது நமக்கு தெரியும். ஆனா ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், கழுதையும் குதிரையும். இப்ப நம்மளே கொஞ்சம் குழம்புறோமா? சோ அதனாலதான் இதெல்லாம் திருப்பி திருப்பி ஞாபகம் வச்சுக்கணும். கேள்வி எழுதும்போது கழுதையா குதிரையா நம்ம கண்ணை திறந்து பார்த்து எழுதுற மாதிரி இருக்கும். எருது எருது எக்காலமிடும். மயில் என்ன பண்ணும்? மனோபாரதி சொல்லுங்க. மயில் அகவும். குரங்கு அலப்பும். குரங்கு அலப்பும். எலி கீச்சிடும். எலி வந்து கீச்சிடும். கூகை குளரும். கூகைன்னு ஒரு விலங்கு, கோட்டானுடைய ஆண் பெயர் தான் கூகைன்னு சொல்லுவாங்க. அந்த கூகான் சத்தமிடுறத வந்து குளரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆந்தை அலரும், கூகை குளரும். ஆந்தைக்கு இனவெழுத்து, கூகைக்கு காக்கா அந்த இன கூ இனவெழுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆந்தை அலரும், கூகை குளரும். சிங்கம் என்ன பண்ணும்? முழங்கு கர்ஜிக்கும். சிங்கம்ன்றது முழங்கும் கர்ஜிக்கும். தவளை என்ன பண்ணும்? கத்தும் மேம். தவளை கத்தும். கரடியும் கத்தும் தான். தவளை கத்தும், கரடி கத்தும். பூனை பூனை வந்து சீரும். பசு பசு வந்து கதரும். கதரும். பசு கதறுது ஞாபகம் வச்சுக்கோங்க. பசு வந்து கதரும். கீச்சிடும். என்னக்கா? பசு கதரும் சொல்றீங்க. அழைக்கும். அம்மானு கூப்பிடுதுல, அழைக்கும்னு சொல்லுவாங்க சில இடத்துல. குருவி வந்து கீச்சிடும். கோட்டான் தானே, கோட்டானோட ஆண் பேர் தான் கூகைன்னு பார்த்தோம். அப்ப கோட்டானாலும் குளரும் தான். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன். இது வந்து நம்ம மார்னிங் டெஸ்ட்ல இப்போ செவ்வாய்க்கிழமை தமிழ் எழுதுறீங்களா? வெள்ளிக்கிழமை தமிழ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குல்ல, அதுல கேட்ட கேள்வி ஒண்ணு. யாருக்கு ஞாபகம் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா போய் டெஸ்டா போட்டுருங்க. டெஸ்ட் இல்ல, ஹோம்ஒர்க்கா போடுறீங்க. ஒரு விலங்குடைய ஒளிமரபு அழும் அப்படின்னு இருக்கும். கொஸ்டின் எடுத்தவங்க சொல்ல வேணாம். டெஸ்ட் போட்டவங்களை யாருக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு விலங்கோட ஒளிமரபு அழும்னு இருக்கும். மேம் சொல்லவா மேம்?
தேவாங்க மேம். தேவாங்கு. தேவாங்கு வந்து கத்துறது அதெல்லாம் கேக்குறது, அதோட ஒலிக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா அழும், அழுகுற மாதிரி இருந்திருக்கும் போல, அதனால அழும்னு பேர் வச்சுட்டாங்க. கோட்டானுடைய கோட்டான் மேம். அழும். என்னப்பா கோட்டானா சொல்லி கோட்டான் தேவாங்கு. தேவாங்கு. இல்ல மேம், கோட்டானுக்கு என்ன மேம் என்ன மேம் வரும்? கோட்டானுக்கு குளரும். தேவாங்குன்றது ஒண்ணு தூங்கிக்கிட்டே இருக்கும்ல, மரத்துல எல்லாம் தொங்கிட்டே தூங்கும்ல, அதான் தேவாங்குன்னு சொல்லுவாங்க. அது கத்துறது பார்க்க அழுகுற மாதிரி இருக்காங்க. சரி, இன்னும் நிறைய இந்த தொகுப்பு பெயர்கள் இருக்கு, விதை பெயர்கள் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நிறைய மரபு பெயர்கள்லாம் இருக்கு. அது நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது 10th நியூ புக்ல பிரித்தெழுதுக பார்த்துட்டு வந்துடணும். 2 தான் இருக்கும், அதனால 11th பிரித்தெழுதுக எழுதிட்டு வந்துருக்கு. மொத்தத்துக்கு ஒரு 40 பிரித்தெழுது தான் இருக்கும். எழுதும் போது இதுக்கு என்ன விதி வரும்னு பாத்துட்டு வாங்க. நான் உங்கள்கிட்ட விதி தான் கேட்பேன், நீங்க விதி சொல்லல, சொல்லப்போனா எழுதலன்னு தான் சொல்ல போறீங்க, யாரும் எழுதிட்டு வர போறது இல்ல. அட்லீஸ்ட் விதி கேட்டா விதியாச்சும் சொல்லுங்க. அதான் நேரத்தே சொல்லிட்டேன், இனிமே எழுதுனீங்களா நான் கேட்க போறது இல்ல. எழுதினாலும் உங்க இஷ்டம், எழுதாட்டாலையும் உங்க இஷ்டம் தான். அதே மாதிரிதான் பாஸ் பண்ணாலும் உங்க இஷ்டம், பாஸ் பண்ணாட்டி உங்க இஷ்டம். சோ சொல்றதை யாரெல்லாம் கேக்குறீங்களோ அவங்கள்ட்ட மட்டும் தான் இனிமே நான் கேட்க போறேன். எழுதுறவங்க எழுதிட்டு வாங்க, சரியா? அடுத்து இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒளி மரபு கிடைச்சிச்சுன்னா நாளைக்கு பார்த்துட்டு வாங்க, நம்ம கிளாஸ்ல பார்த்து அதை டிஸ்கஸ் பண்ணி எழுதிக்கலாம். சரி, இப்போ வந்து தமிழ் வகுப்பை நிறைவு செஞ்சுக்கலாம். எல்லாரும் கணித வகுப்பை தொடருங்க. மேம் 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 கூகைனாலும் குளரும், கோட்டானாலும் குளருமா மேம்? ஆமாக்கா, கோட்டான்றதாக்கா அதோட பொது பெயரு. அதுல கூகைன்றது கோட்டான்ல ஆண் பறவை இருக்கும்ல, அத கூகைன்னு சொல்றாங்க. சோ கூகை கோட்டான் ரெண்டுமே ஒண்ணுதான்க்கா, ஒரே பறவை தான். சரிங்க மேம். மேம் இந்த என் பேரை மட்டும் ஆட் பண்ண சொல்லுங்க மேம், இந்த போன் இது பண்றதுல. எந்த குரூப்லக்கா? இல்ல மேம், போனு இன்னைக்கு ஆட் பண்றேன்னு சொன்னீங்க மேம் நேத்து காலையிலக்கு எந்திரிக்கிற போன் போடுறதுல. ஓகேக்கா, நான் ஆட் பண்ண சொல்றேன். சரிங்க மேம், தேங்க்யூ மேம். சரிக்கா, அனைவருக்கும் நன்றி. நன்றி, தேங்க்யூ மேம். நன்றி அம்மா.